மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள். ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும், ராஜதந்திரி, முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செக்கோவ் கதைகளை கேளுங்க. அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். நவராத்திரி தொடங்கிருச்சு. தினம் கொண்டாட்டம் தாங்க கொழு வைக்கிறது அப்படின்னு. அதே நேரத்துல அரசியல்ல பார்த்தோம்னா தினம் பரபரப்பு தாங்க எல்லா கட்சியிலையுமே. அதுல முக்கியமா 3 கட்சிகளை இன்னைக்கு நம்ம பார்க்கலாங்க. 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வெளியிலிருந்து வரக்கூடிய நெருக்கடி, இன்னொன்னு உட்கட்சிக்குள்ளார இருந்து வரக்கூடிய நெருக்கடி. அதுல முதல்ல பார்த்தோம்னா மு.க. ஸ்டாலின் அவருக்கு வெளியில சில நெருக்கடி இருக்கு. அதுக்கு சில வியூகங்களை வகுத்து கொடுத்திருக்காரு. உட்கட்சியில எம்பிக்களுக்கு சில டாஸ்க் கொடுத்திருக்காரு, கட்டளை போட்டிருக்காருன்னு தகவல்கள். இன்னொரு பக்கம் அதிமுக எடப்பாடி அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 அஸ்திரங்களை இப்ப கையில எடுத்திருக்காரு. வெளியிலிருந்து வரக்கூடிய நெருக்கடிக்கு எதிராக இதை ஏவுகிறார். இன்னொரு பக்கம் உட்கட்சிக்குள்ளாரியே சில நெருக்கடி இருக்கு. செங்கோட்டையன் கோபியிலே சில சம்பவத்தை செஞ்சிருக்காருங்கிறாங்க. இதன் தொடர்ச்சியாக பாஜக, அதுல குறிப்பா நயினார் நாகேந்திரன் தொடர்ச்சியான டெல்லி விசிட்டுங்க. அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் சந்திச்சிருக்காரு. அதே நேரத்துல உட்கட்சிக்குள்ளார பார்த்தோம்னா அண்ணாமலை சில பல நெருக்கடிகள் இருக்கு. கூட்டணிக்குள்ளாரியும் நெருக்கடிகள் இருக்குன்னு எடப்பாடியும் கம்ப்ளைண்ட்டுங்க. ஆஃப் த ரெக்கார்டா இப்படி பல விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கு. என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறதா இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். மார்க் ஷீட் வார்னிங் டாஸ்க். சாட்டையை சுழற்றும் ஸ்டாலின், திகிலில் எம்பிக்கள், 15 நாள் கெடு. மக்களவை மற்றும் மாநிலங்களவை எம்பிக்களுடனான ஒரு முக்கியமான மீட்டிங்கை நடத்தி முடிச்சிருக்காரு முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின்க. உள்ளுக்குள்ளார நிறைய கட்டளைகள்லாம் போட்டிருக்காரு, டாஸ்க் எல்லாம் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது தகவல். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப சமீபத்துல பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருமே ஜிஎஸ்டி சீர்திருத்தம் அறிவிச்சாங்க இல்லையா? அதன் மூலமாக கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி ரூபாய் வரை மக்கள் சேமிக்கலாம், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு அவர் விரிவாக ஒரு கடிதமும் எழுதியிருந்தாரு. அதை பாஜகலாம் பாசிட்டிவா முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல 8 ஆண்டுகளுக்கு முன்பே ஜிஎஸ்டியை குறைக்காதது ஏன் அப்படின்னு இன்னொரு பக்கம் கவுண்டர் அட்டாக் பதிலடியும் கொடுத்திருக்காரு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின். எம்பிக்கள் எப்படி நாடாளுமன்றத்துல செயல்படணும், நவம்பர் மாசத்துல நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்க இருக்கு. ஒரு நீண்ட நெடிய கூட்டம், எப்படி செயல்படணும், என்னென்ன விஷயங்கள் பேசணும், இப்படி பல விஷயங்கள் ஒரு பக்கம் கொடுக்கப்பட்டிருக்குங்க, ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்துல முக்கியமான சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காரு. அதுல முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நான் படிச்சிடுறேன். தொகுதியில கட்டாயம் 4 நாட்கள் எம்பிக்கள் பணியாற்ற வேண்டும், அதை சொல்லியிருக்காரு. முக்கியமா உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், அந்த முகாம்கள்ல மக்கள் கோரிக்கைலாம் வச்சிருக்காங்க, அதை உடனே கேட்டறியணும். குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல விடுபட்டவர்களை சேர்க்கக்கூடிய வகையில இந்த மேற்காணும் முகாம்கள்ல மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி தகுதியுள்ள பெண்கள் அனைவருக்கும் உரிமை தொகை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க தொகுதிக்கு போகணும், மக்களுடன் மக்களாக ஒன்று கலந்து அவங்க கிட்ட உரையாற்றணும், பேசணும், அவங்களோட இறங்கி வேலை பார்க்கணும். 4 நாட்கள் நீங்க இந்த நாடாளுமன்றம் போறதை தவிர்த்து 4 நாட்கள் நீங்க தொகுதியில கட்டாயம் இருந்தாகணும். மேலும் நீங்க தொகுதிகளில் செய்த வேலைகள், மக்களுடனான உரையாடல்கள், என்ன பண்ணீங்க உள்ளிட்ட எல்லாவற்றையுமே 15 நாட்களுக்கு ஒரு முறை எனக்கு அறிக்கையாக நீங்க தரணும். இதை கடந்து ஒன்றிய அரசாங்கத்துடைய மக்கள் விரோத ஆட்சியை அம்பலப்படுத்தக்கூடிய வகையில தொடர்ந்து மக்கள் கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு எக்கச்சக்கமான கட்டளைகளையும் விதிச்சிருக்காரு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின்க. அதாவது இதெல்லாம் வச்சு அவரு மார்க்கெல்லாம் போட்டு அடுத்த கட்டமாக சில நடவடிக்கைகள்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டதுலேருந்து எம்பிக்கெல்லாம் கொஞ்சம் என்ன அப்படின்னு கொஞ்சம் ஷாக் ஆகியிருக்காங்க அப்படின்னும் தகவல்கள். அதே நேரத்துல ஏன் இப்படி முதலமைச்சர் இப்படியான டாஸ்கை கொடுத்திருக்காரு, வார்னிங் கொடுத்திருக்காருன்னா, எல்லாமே மு.க. ஸ்டாலின் அவருக்கு வந்த உளவுத்துறை ரிப்போர்ட் மற்றும் ஏஜென்சிஸ் கொடுத்த அந்த ரிப்போர்ட்டுகள், இதன் தொடர்ச்சியா தான் இப்படி வார்னிங் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறாங்க அறிவாலயத்து சீனியர்கள். என்னன்னாங்க, பொதுவாகவே எம்பிக்கள் அதிக அளவுல, ஒரு சிலரை தவிர பெரும்பாலானவங்க தொகுதிக்கு போறது கிடையாது. கட்சியினர், பெரும்பாலான நிர்வாகிகள், முக்கியமான பொறுப்பாளர்கள் இவர்களுக்கும் கூட இப்படி ஒரு எம்பி இங்க இருக்காரா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் இருக்கு. அதாவது பெரிய அளவுல நெருக்கம் இல்லை கட்சிக்காரங்களுக்கும் பெரும்பாலான
எம்பிக்களுக்கும். தொகுதியிலையும் பெருசா அவங்க வந்து மக்களுடனும் நெருக்கமா இருக்கிறது இல்ல. இது தேர்தல் நெருங்குறப்ப நிச்சயமா ஒரு டிராபேக் ஆகலாம், பிரச்சனை ஆகலாம். இன்னொரு பக்கம் எம்பிக்கள் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, பெரும்பாலும் தொகுதிக்குள்ளார அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், ஒரு சில இடங்கள்ல மாவட்ட செயலாளர்கள் இவங்கெல்லாம் தான் பவர்ஃபுல்லா இருந்துட்டு இருக்காங்க. அவங்க தான் மக்களோடு நெருக்கமா போய்கிட்டு இருக்காங்க. பெரிய அளவுல எம்பிக்களுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. அவங்க டெல்லியை பார்த்துப்பாங்க, நாம தமிழ்நாட்டை பார்த்துக்கலாம், சட்டமன்ற தொகுதிகளை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் எம்எல்ஏக்கள் அமைச்சர்களுடைய மனநிலையா இருந்துட்டு இருக்கு. பொருளாதார ரீதியாகவும் சரி, தன்னுடைய பெயரை நிலைநிறுத்தக்கூடிய அந்த அதிகாரம் சார்ந்த விஷயங்களையும் சரி, எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் அதுக்கான வாய்ப்பு பெருசா கொடுக்கறது இல்ல. அதனால பெரும்பாலான எம்பிக்களுடைய மனநிலை பார்த்தோம்னா, நாங்க எதுக்குங்க சட்டமன்றத்துல அவங்க எம்எல்ஏ ஆகிறதுக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு அவங்களும் கொஞ்சம் கூலா இருந்துடுறாங்க. இதேதான் நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல சில எம்எல்ஏக்கள், சில மாவட்ட செயலாளர் அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க எம்பியாய் டெல்லியில போய் ஆல் இண்டியா அதிகாரத்தை செலுத்துவதற்கு, அரசியல் செய்வதற்கு நாங்க ஏன் வேலை பார்க்கணும் அப்படின்னு. சுருக்கமா சொன்னோம்னா, எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், இந்த பக்கம் எம்பிக்கள், இவங்களுக்கு இடையில இந்த 3 பேர் ஒரு பக்கம், இவங்க ஒரு பக்கம், ஒரு பெரிய இடைவெளி விழுந்துருச்சு. இந்த இடைவெளி தொகுதி மக்கள்கிட்டயும் ஒரு எதிர்ப்புணர்வை உருவாக்கி அது திமுக ஆட்சிக்கு கெட்ட பேரா மாறலாம். கடைசி நேரத்துல நூல் இலையில கூட வெற்றி வாய்ப்பு பறி போகலாம். இதெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ரிப்போர்ட்டை பார்த்த உடனே ஒட்டுமொத்தமான எம்பிக்களையும் கூப்பிட்டு இப்படி வார்னிங்கும் கொடுத்துருக்காரு. மார்க் போடுவேன், 15 நாளைக்கு ஒரு தடவை ரிப்போர்ட் கொடுக்கணும், கவனம் அப்படின்னும் ஒரு வார்னிங் கொடுத்திருக்காரு அப்படின்னு இந்த பின்னணிகளை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க அதே அறிவாலயத்து சீனியர்கள். இதுல முக்கியமா ஒண்ணு, வெளியில ஏடிஎம்கே டிஎம்கேவை டார்கெட் பண்ணது, புதுசா அங்க டிவிகே போன்ற கட்சிகளும் களத்துல வந்து டார்கெட் பண்றாங்க. உள்ளுக்குள்ளார கூட்டணிக்குள்ளார பார்த்தோம்னா, இப்போ உதாரணமா எடுத்துக்கணும்னா காங்கிரஸ் கட்சியை எடுத்துக்கிட்டோம்னா, திரு விஜய் சுதந்திரமாக பரப்புரை செய்ய அரசாங்கம் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. அதாவது விஜய் போன்றவர்களை ஒரு சாஃப்டாவே அவங்க ஹேண்டில் பண்றாங்க. இதுல அவங்களுடைய கணக்கு என்னன்னா, கூட்டணியை உடைச்சிட்டு போற மாதிரி அர்த்தம் கிடையாது. ஆனா புதிய ஒரு கட்சி இருக்கு அப்படின்னு அவங்கள காமிச்சு இங்க ஆளும் திமுகவுக்கு ஒரு செக் வச்சுக்கிட்டே இருக்கிறது. இதன் மூலமா தங்களுடைய டிமாண்ட அதிக தொகுதிகளை பெறலாம் அப்படின்னும். தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்கு இல்லையா? சோ இந்த உத்தியை அவங்களும் கையாளுகிறார்கள். இதை வச்சுதான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவருமே இது திமுக கூட்டணியும் விரிசல், காங்கிரஸ்க்கு திமுகவுக்கும் அப்படின்னு இன்னொரு பக்கம் அவரு கொளுத்தி போட்டுட்டு இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரியே முதலமைச்சரும் இன்றைக்கு தன்னுடைய சொந்த தொகுதியான கொளத்தூர்லயும் முகாமிட்டு நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு, தொடங்கி வச்சிருக்காருங்க. சோ இப்படி பல்வேறு நெருக்கடிகள் கூட்டணிக்குள்ளார இருந்தும் வருது. இதெல்லாம் சமாளிக்கணும்னா சொந்த பலத்தை பெருக்கிக்கணும். அதுக்கு அதிகாரத்துல இருக்க எல்லோரும் மக்களை போய் பார்க்கணும். எம்பிக்கள் அதிகமா போகல அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வர இப்போ உடனடியாக அவங்களுக்கு இந்த மாதிரியான அட்வைஸும் கொடுத்திருக்காரு. இதுதாங்க பின்னணி அப்படின்னு போட்டுடைக்கிறாங்க அதே அறிவாலயத்து சீனியர்கள். பார்ப்போம் எவ்வளவு பேர் 15 நாளைக்கு ஒரு முறை அறிக்கை கொடுக்குறாங்கன்னு. எங்க ஏரியா உள்ள வராத, டார்கெட் செந்தில் பாலாஜி, கோபியில் சம்பவம், எடப்பாடியின் 3 அடியும் பிரச்சார வெடியும். ஒரு பக்கம் சிஎம் திரு மு க ஸ்டாலின் எம்பிக்களுக்கு பாடம் எடுத்து அசைன்மெண்ட்டுகளை கொடுத்துட்டு இருக்கிற அதே நேரத்துல இன்னொரு பக்கம் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி அந்த வழக்கமான சூறாவளி பரப்புரை பயணத்தை தீவிரப்படுத்திட்டு இருக்காரு. கோபி வழியாக அப்படியே நீலகிரியும் பயணிச்சு நிறைய அட்டாக்கு. அதுல குறிப்பா பார்த்தோம்னா, திமுகவுக்கு சோதனை வந்தப்ப அறிவாலயத்தை காப்பாற்றி கொடுத்தவரே எங்களுடைய அம்மா தான், முன்னாள் முதலமைச்சரான மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களை குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அவங்களுடைய ஆட்சி காலத்துல அந்த பிரச்சனை வந்தப்ப இதை சொல்லி அதே திமுக இன்றைக்கு அதிமுகவை உடைக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய சதி எடுபடாது அப்படின்னு அட்டாக் பண்ணியிருக்காரு. அதாவது திரு டிடிவி தினகரன், முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பலரை அதிமுகவுக்கு எதிராக தூண்டி விட்டுட்டு இருக்கு திமுக. ஓபிஎஸ் அவரு முதலமைச்சரையும் போய் பார்த்தாரு இல்லையா? இதெல்லாம் வச்சு எப்படி சொல்றாருன்னா, அதிமுக எதிர்கட்சியா இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவங்கள காப்பாத்த அரவணைக்க போன ஒரு கட்சி, ஆனா இவங்க உடைக்கிற வேலையை பண்றாங்க அப்படின்னு ஒரு கல்லுல 2 மாங்காய் அடிக்க இந்த விஷயத்த பேசியிருக்காரு. அடுத்து மிஷன் டிஎம்கே, அதுல குறிப்பா டார்கெட்
முன்னாள் அமைச்சரான திரு செந்தில் பாலாஜி. ஏற்கனவே பார்த்தோம்னா செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர்ல அந்த முப்பெரும் விழாவை நடத்தி காமிச்சார் இல்லையா, மாஸ் காட்டிட்டாரு அப்படின்லாம் பாராட்டினார் இல்லையா முதலமைச்சர். அதே கூட்டத்தை ஒட்டியே இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி, இதே முதலமைச்சர் தான் அப்ப எதிர்க்கட்சி தலைவராக இருந்த காலகட்டத்துல செந்தில் பாலாஜியை எப்படி விமர்சிச்சிருக்காரு பாருங்க அப்படின்னு அந்த வீடியோவை போட்டு காமிச்சு அந்த அறிக்கையெல்லாம் காமிச்சு எக்ஸ்போஸ் பண்ணாரு. ஏன்னா மேற்கு மண்டலத்துல செந்தில் பாலாஜியை தான் ஒரு தளபதியாக முன்னிறுத்தி திமுக வேலை பார்க்குது. சிஎம் நம்புறாரு மு.க. ஸ்டாலின். அவரை டார்கெட் செஞ்சு எக்ஸ்போஸ் பண்ணோம்னா அவங்களுடைய அட்டாக்குகள் பலகீனமாகும். அது இன்னொரு பக்கம் அதிமுகவுக்கு நன்மை, பலமான மேற்கு மண்டலத்தை தக்க வச்சுக்கலாம். இப்படியான கணக்குகள் இருக்கு. இதனுடைய அடுத்த கட்டமாகத்தான் இப்பயும் பார்த்தோம்னா ரமணா படத்துல வர புலி விவரங்கள் போல அடுக்கி இருக்காரு. எல்லா துறைகள்லயும் ஊழல் மலிஞ்சு கிடக்கு திமுக ஆட்சியில. குறிப்பா 6000 டாஸ்மாக் மதுக்கடைகளில் தினமும் 1.5 கோடி பாட்டில் மது விற்கப்படுகிறது. ஒரு பாட்டிலுக்கு ரூபாய் 10 கூடுதலாக பெறுவதால் தினமும் 15 கோடியும் மாதம் 450 கோடியும் அடுத்து வருடத்துக்கு சுமார் 5400 கோடியும் கொள்ளை அடித்திருக்கிறார்கள். அதாவது கடந்த 4 ஆண்டுகளில் சுமார் 22,000 கோடி ரூபாய் வரை கொள்ளை அடித்திருக்கிறார்கள் அப்படின்னு புள்ளி விவரங்களா அடிக்கிருக்காரு. அடுத்து சொல்றாரு, மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு இது சம்பந்தமாக விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டு இருக்காரு. இதையத்தான் முந்தைய எதிர்கட்சி வரிசையில் இருந்தப்போ முன்பு திமுக சொன்னாங்க, நாங்க அமைச்சர்கள் மீது, அப்போதைய அதிமுக அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம்னு. ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. இப்ப இவங்க சொல்றாங்க நாங்க திமுக அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம்னு. ஆனா இதுல ஊழல் முறைகேடுகள்னு திமுக அரசாங்கத்தை டார்கெட் பண்றாங்க. முக்கியமாக செந்தில் பாலாஜி அவர்களை அதிகமா டார்கெட் பண்றாரு. மூன்றாவதாக உட்கட்சி பிரச்சனைகள். அதுல குறிப்பா பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன் 10 நாள் கெடுலாம் விதிச்சாரு. அவருடைய பொறுப்புகளை பறிச்சாரு எடப்பாடி. இதெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் அவருடைய மாவட்டத்துல செங்கோட்டையனை தாண்டி யாராலையும் ஒரு அணுவையும் அசைக்க முடியாது அப்படின்லாம் பேசப்பட்டு கொண்டிருக்கு இல்லையா. அதை உடைக்கிற மாதிரி கோபி எங்கள் கோட்டையடா, எங்க ஏரியா உள்ள வராதிங்க அப்படிங்கிற ரேஞ்சில் கோபி வழியாகத்தான் நீலகிரி பயணிச்சிருக்காரு. ஆனா கோபியில பயங்கரமான வரவேற்பு எடப்பாடிக்கு. இதன் மூலமாக உங்க மாவட்டத்துல கூட எனக்கு தான் செல்வாக்கு இருக்கு, என்னுடைய பலம் புரிஞ்சு நீங்க இனிமேல் செயல்படுங்க, அமைதியா இருங்கிற மாதிரி எச்சரிக்கை கொடுத்திருக்காரு எடப்பாடி அப்படிங்கிறாங்க செங்கோட்டையனுக்கு அவருடைய அதிதீவிரமான ஆதரவாளர்கள். அதே நேரத்துல பிரிஞ்சவங்க எல்லாம் ஒண்ணு சேரணும், இந்த கூட்டணி வலிமையாகணும் அப்படின்னு முயற்சி எடுத்துட்டு இருக்காரு இல்லையா திரு அண்ணாமலை முன்னாள் தலைவர். இது எடப்பாடி அவருக்கு செம்ம கடுப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. அதே போல திரு நயினார் நாகேந்திரன் தற்போதைய தலைவர் பாஜகவுக்கு. அதனாலேயே இதை சமாளிக்கிற மாதிரியே முன்னாள் அமைச்சரான திரு சி.வி. சண்முகம் அவர் மூலமாக துரோகம் செஞ்சவங்களுக்கு இங்க இடமே கிடையாதுங்க அப்படின்னு அட்டாக் பண்ணியிருக்காரு. இது திரு டிடிவி தினகரன், திரு ஓபிஎஸ்க்கு மட்டும் இல்ல, திரு அண்ணாமலைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற எச்சரிக்கை அப்படின்னு வர்ணிக்கிறாங்க எம்ஜிஆர் மாளிகை வட்டாரத்தினர். டைம் கொடுத்த அமித்ஷா, நெருக்கடியில் நயினார், ஸ்மார்ட் கேம் ஆடும் அண்ணாமலை, நிராகரித்த டிடிவி. தமிழ்நாட்டில் ஆளும் கட்சி ஆண்ட கட்சி இரண்டுமே போட்டி போட்டுக்கிட்டு தேர்தல் வேலைகளை செய்தபடி இருக்க, இன்னொரு பக்கம் இந்த ரேஸ்ல நாங்களும் இருக்கோம் அப்படின்னு தீயா வேலைகளை தொடங்கியிருக்கு தமிழ்நாடு பாஜக. ஆனாலும் நிறைய நெருக்கடிகளும் இருக்கு. இப்ப குறிப்பா பார்த்தோம்னா 8 ஆண்டுகளுக்கு முன்பே ஜிஎஸ்டியை குறைக்காதது ஏன் அப்படின்னு அட்டாக் செஞ்சிருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின். ஆனா இந்த வாதம் எடுபடாதபடி இன்னொரு பக்கம் ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தால கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி மக்களுக்கு வந்துட்டு அவ்வளோ நிதி அளவுல லாபம் நன்மை கிடைச்சிருக்கு அப்படின்னு பிரதமர் திரு நரேந்திர மோடி சொன்னதை எல்லா பக்கமும் பரப்புரை செய்யணும். குறிப்பா கிட்டத்தட்ட ஒரு 15 தொழில்கள்ல பெரிய அளவுல தமிழ்நாட்டுக்கு நிறைய நன்மைகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு இதை பட்டி தொட்டி எங்கோ பரப்புரை செய்யணும். உதாரணமா சொல்லணும்னா திருப்பூர் தொழில்கள், இன்னொரு பக்கம் ஜவுளி தொழில்கள், இங்கெல்லாம் இனி நிறைய லாபம் இருக்கு இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தால அப்படின்னு இந்த பரப்புரைகளை தீவிரப்படுத்த டெல்லியும் ஆர்டர் போட்டிருக்கு. அடுத்து திமுகவை தோற்கடிக்க வலிமையான கூட்டணி, ஆனாலும் அதுல எக்கச்சக்கமான ஓட்டைகள், பஞ்சாயத்துகள். தொடர்ந்து நம்மளும் நிறைய காணொளிகள் பேசியிருக்கோம். இதுலதான் பார்த்தோம்னா சமீபத்துல முன்னாள் தலைவரான திரு அண்ணாமலை அமமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு டிடிவி தினகரனை சந்திச்சு பேசியிருக்காரு. அதை பின்னாடி பார்ப்போம். அதற்கு முன்னாடி பார்த்தோம்னா
அவசர அவசரமாக டெல்லிக்கும் பயணிச்சுட்டு வந்தாரு திரு நயினார் நாகேந்திரன், தற்போதைய பாஜக தலைவர். அங்க பார்த்தோம்னா உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, இன்னொரு பக்கம் பாஜக தேசிய தலைவர் திரு ஜே.பி. நட்டா சந்தித்ததாக தகவல். சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. குறிப்பா தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியை முடிவு கொண்டு வரணும், இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் களைவதற்காகத்தான் உங்களை நாங்க தலைவர் பொறுப்புல கொண்டு வந்திருக்கோம். நேரம் நமக்கு குறைவாதான் இருக்கு, நம்ம கூட்டணி இன்னும் வலிமையா மாறல, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. இல்ல என்னென்ன முயற்சிகள் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயங்களை பகிர்ந்திருக்காரு திரு நயினார் அவங்களுடைய தரப்பு. முக்கியமா பார்த்தோம்னா திரு அண்ணாமலை அவங்களுடைய டீம் இங்க இருக்கக்கூடிய அந்த உட்கட்சி சிக்கல்கள் இதையும் அங்க பகிர்ந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா வலிமையான கூட்டணி அமையாதபடி திரு டிடிவி தினகரன் பின்னாடி இருந்து நம்ம ஆட்களே இயக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சில விஷயங்கள் அங்க பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கு. ஆனாலும் இன்னும் சில மாதங்கள்ல இந்த பிரச்சனைகளை தீர்த்து வலிமையான கூட்டணியை அமைக்கணும் அப்படின்னு டைம் கொடுத்திருக்காரு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அப்படின்னு தகவல்கள் வருதுங்க. அடுத்து திரு ஜே.பி. நட்டா கிட்ட நயினார் நாகேந்திரன் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்வது குறித்து பேசியிருக்காரு. இந்த பயணத்துல பங்கேற்கணும் அப்படின்னும் இவரு கோரிக்கை வச்சிருக்காரு, பரிசீலிப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி அவரை சந்தித்து தன்னுடைய சுற்றுப்பயணத்துல பங்கேற்கணும் அப்படின்னு வேண்டுகோள் விடுத்திருக்காரு நயினார் நாகேந்திரன். நிச்சயம் முயற்சி செய்யறேன் அப்படின்னு அவரும் பாசிட்டிவா தெரிவிச்சிருக்காரு. இப்படி வெளியில இருந்து வரக்கூடிய நெருக்கடிகளை சமாளிக்கிறாரு. அதே நேரத்துல உள்ள கூட்டணிக்குள்ளா இருந்து வர நெருக்கடி தான் பெரும் பஞ்சாயத்தை கிளப்பிட்டு இருக்கு. இதுல முக்கியமான ரோல் பார்த்தோம்னா திரு அண்ணாமலை அவங்க டீமுடைய ரோலும் இருக்குங்கிறது திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய டீமுடைய டவுட்டா இருக்கு. அங்க மறுபடியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில வந்து சேரணும் அப்படின்னும் கோரிக்கை விடுத்திருக்காரு அண்ணாமலை. இப்படி மீண்டும் அனைவரும் ஒருங்கிணைந்தா வலிமையான கூட்டணியா மாறும், அது திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் அப்படிங்கறதுதான் இவங்களுடைய ஒரே டார்கெட். இது ஓப்பன் காரணமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளார சில லாபம் இல்லாம இல்ல அண்ணாமலை அவர்களுடைய தரப்பை பொறுத்த வரைக்கும். அதாவது நயினார் நாகேந்திரன், எடப்பாடி இவங்கெல்லாம் முயற்சி செஞ்சும் இது நடக்கல, இவங்களால தான் கூட்டணி உடைஞ்சது. ஆனா தான் முயற்சி செஞ்சு எல்லோரிடமும் பேசி மேல டெல்லி விரும்புகின்ற, அமித்ஷாஜி விரும்புகின்ற அந்த வலிமையான கூட்டணியை தமிழ்நாட்டுல அமைச்சிருக்கேன், நான் தலைவராகவும் இல்லைனாலும் கட்சிக்காக இவ்வளோ பாடுபட்டு செஞ்சிருக்கேன் அப்படின்னு தன்னுடைய மைலேஜை அதிகரிச்சுக்கிறது, தன்னுடைய இமேஜை இன்னும் பூஸ்டப் பண்ணிக்கிறது, சக்சஸ் ரேட்டை காட்டுறது, இதுதான் அண்ணாமலை அவர்களுடைய பிளான்க அப்படிங்கிறாங்க அவருக்கு நெருக்கமானவர்கள். இதற்கிடையில பார்த்தோம்னா அண்ணாமலை அவருக்கு தனியாக சேலத்துல ரசிகர் மன்றம்லாம் திறக்கப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் தனிக்கட்சிலாம் தொடங்க போறாருன்னா சில விஷயங்கள் காட்டு தீ மாதிரி பரவி இருந்தது. இதுல அண்ணாமலை அவர்கள்கிட்ட இதை கேள்வியா கேட்டப்போ கூட வேடிக்கையா தொடங்கினா சொல்றேங்க அப்படின்னு கூலா இதை கடந்து போயிட்டாரு. ஆனாலும் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய டீமோ ஏங்க நான் தனிக்கட்சிலாம் தொடங்க மாட்டேன், ஆயுள் முழுக்க பாஜக தான் அப்படின்லாம் தானே பேசணும், ஆனா இப்படி அவரு பேசிட்டு போறாரு, எதுவும் இல்லாமலா இப்படி ஒரு டாக் வரும் அப்படின்னு அவங்க தங்கள் பங்குக்கு கொளுத்தி போட்டுட்டு இருக்காங்க. இப்படியாக பல்வேறு குழப்பங்களும் பாஜகக்குள்ளாரையும் தமிழ்நாடு பாஜகக்குள்ளாரையும் ஓடிக்கொண்டிருக்கு. இந்த நிலையில தான் இப்ப செப்டம்பர் 24 அதே விஷயத்த பகிர்ந்திருக்காரு. பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறத எங்களால ஏத்துக்க முடியாது, அவரோடு இணைஞ்சு பயணிக்க முடியாது, பாஜகவுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி குறித்து மறுபரிசீலனை செய்ய வாய்ப்பே கிடையாதுங்க, என்டிஏ கூட்டணியில இருந்து வெளியேறிய போதே அண்ணாமலை கிட்டயும் நான் பேசியிருக்கேன் அப்படின்னு டோட்டலா எல்லாவற்றையும் வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லைன்னு நிராகரித்திருக்கிறார் அமமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு டிடிவி தினகரன். நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க. டார்கெட் 200 தான் திமுகவுடைய இலக்கு. அதுக்காக எம்பிக்களுக்கு அட்வைஸ் மகளை பொழிஞ்சிருக்காரு மு.க. ஸ்டாலின். இந்த பக்கம் ஆட்சி மாற்றம் அப்படி இல்லைனாலும் மீண்டும் வலிமையான எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு இப்போதைக்கு டார்கெட் பிக்ஸ் பண்ணி தீயா வந்துகிட்டு இருக்காரு எடப்பாடி. அவருக்கும் உட்கட்சிக்குள்ளார சில பல நெருக்கடிகள், கூட்டணிக்குள்ளாரையும். இங்க பாஜக எடுத்துக்கிட்டோம்னா ஆட்சி மாற்றம், அதுல அதிகாரத்தில் பங்கு, அப்படி இல்லைனாலும் அதிக அளவிலான எம்எல்ஏக்கள், இதை சாத்தியப்படுத்தணும்னா கூட்டணி வலிமையா இருக்கணும். ஆனா கூட்டணியை உடைக்கிற வேலைகள் உள்ளேயே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அந்த நெருக்கடி. இப்படி எல்லா பக்கமும் டார்கெட்டும் இருக்கு, டிராவலும் இருக்கு, அதே நேரத்துல நெருக்கடியும் பெரிய அளவுல இருந்துகிட்டே இருக்கு. இவங்களுடைய வியூகங்கள் எந்த அளவுக்கு வெற்றி பெறும் அப்படிங்கிறத
பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள். ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும், ராஜதந்திரி, முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செக்கோ கதைகளை கேளுங்க.